அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நெட்வொர்க் தியரம்ஸில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு ப்ரீவியஸ் ஐஏஎஸில் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆர்எல் வில் அப்சர்வ் மேக்ஸிமம் பவர் வென் இட்ஸ் வேல்யூ இஸ் ஆர்எல் வில் அப்சர்வ் மேக்ஸிமம் பவர் வென் இட்ஸ் வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டு அப்சர்வ் நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் அப்சர்வ் பண்ணால் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்டிஹெச், அதாவது ஆர்டிஹெச் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? டு அப்சர்வ் மேக்ஸிமம் பவர் ஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஹெச் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம், கரண்ட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணோம் ஓப்பன் சர்க்யூட். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டயக்ராமை திரும்ப நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா 10 ஓம் ரெசிஸ்டர் 10 ஓம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் ஆர்டிஹெச் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். கரண்ட் சோர்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 15 ஓமு. வோல்டேஜ் சோர்ஸு ஷார்ட் பண்ணிடும். வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் வழியே நம்மளுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன்லி 15 ஓம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் இருக்கும். ஓகேவா? இந்த வோல்டேஜ் சோர்ஸை இதை ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இது வழியே ஒரே கரண்ட் தான் என்ன பண்ணும் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ ஒரு சீரியஸில் இருக்குது. ஸோ அப்போ 10 + 15 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஹெச் 25 ஓம் கிடைக்குது. ஓகேவா? 25 ஓம் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சி தான் என்னது கரெக்டான ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் தி கிவன் சர்க்யூட் கரண்ட் ஐ இஸ் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. ஃபார் தி கிவன் சர்க்யூட் கரண்ட் ஐ அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 சோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் பொசிஷன் தியரமை நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு I1 I2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனை பொறுத்து இதில் I1 I2 நம்ம என்ன பண்ண போகிறோம் டைரெக்ஷனை பொறுத்து ப்ளஸ்ஸு அல்லது I1 I2 மைனஸ் பண்ணலாம். சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பொசிஷன் தியரம் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸு ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணி இதிலேருந்து I1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போகக்கூடிய கரண்ட்டு இந்த கரண்ட்டை தான் I1 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ I1 பார்த்தீங்க அப்படின்னா 2 divided by current division. ஓகேவா? 2 + 2 into 4 ஆம்பியர். ஓகேவா? ஸோ கரண்ட் டிவிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2/4 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு I1 = நம்மளுக்கு 2 ஆம்பியர் கிடைக்கும். ஓகேவா? I1 எத்தனை ஆம்பியர் 2 ஆம்பியர் கிடைக்கும். ஸோ 2 ஆம்பியர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ I2 கண்டுபிடிக்க போகிறோம். I2னா வேறு ஒன்றும் கிடையாது. I1ன்றது இந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கரண்ட் சோர்ஸை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு டயக்ராம் நம்ம ரீட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் சோர்ஸை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எப்படி வரையலாம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓம்
2 ohm. ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட்டை ஃபஸ்ட்டு உள்ளது I1 எடுத்துட்டோம், இப்போ I2 எடுத்துக்கிறோம். ஸோ 20 வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 வோல்ட்டு. ஸோ இப்போ இதில் I2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் I2 கண்டுபிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா I2 is equal to 20 வோல்ட் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ 5 ஆம்பியர். ரெண்டுமே அதோட டைரெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ சேம் டைரெக்ஷனில் இருந்தால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா I1 + I2 ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு சோர்ஸை ஷார்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுவும் நம்மளுக்கு இதே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ரெண்டாவது சோர்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம், கரண்ட் சோர்ஸை. ஸோ அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுவும் சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ டோட்டல் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 + 5 ஆம்பியர் 7 ஆம்பியர் தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 7 ஆம்பியர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் லீனியர் circuit the superposition principle can be applied to calculate. In linear circuit the superposition principle can be applied to calculate பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கேட்டுக்கிறாங்க. வோல்டேஜ் அண்ட் பவர், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அண்ட் பவர், வோல்டேஜ் கரண்ட் பவர். சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து பவர் சோர்ஸுக்கு நம்மளுக்கு பவர் ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூடு கிடையாது. ஸோ இப்போ பவர் வந்துருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சூப்பர் பொசிஷன் தியரம் அப்ளை பண்ண முடியும், அந்த பிரின்சிபல் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவர் தட் 12 வோல்ட் டிசி சோர்ஸ் வித் an internal resistance of 2 ohm can supply to a resistive load is என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மேக்ஸிமம் பவர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க V²/4R அப்படின்றது மேக்ஸிமம் பவருக்குள்ள ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எழுதிடலாம். V கொடுத்துருக்காங்க 12² டிவைடட் பை 4 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ohm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் 144 டிவைடட் பை 8. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு 18. ஸோ 18 வாட்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் பவர் 18 வாட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Consider the following statement கேட்டிருக்காங்க associated with superposition theorem. Consider the following statement associated with the superposition theorem. ஓகேவா? ஸோ இது இட் இஸ் அப்ளிகபிள் டு டிசி சர்க்யூட்ஸ் ஒன்லி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தப்பு. இட் கேன் பி யூஸ் டு டிட்டர்மைன் தி கரண்ட் இன் ஏ பிரான்ச் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் ஏ பிரான்ச். ஸோ இது கரெக்டு. இட் இஸ் அப்ளிகபிள் டு நெட்வொர்க்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மோர் தென் ஒன் சோர்ஸ். கண்டிப்பாக ஒன்றுக்கு மேலே சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்ளிகபிள் தான் சூப்பர் பொசிஷன் தியரம். இட் இஸ் அப்ளிகபிள் டு நெட்வொர்க் கன்சிஸ்டிங் ஆஃப் லீனியர் அண்ட் பைலேட்ரல் எலிமெண்ட்டுக்கு இதுவும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மூணுமே கரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4 கரெக்ட். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் தி voltage and source resistance respectively for the Thevenin's equivalent circuit as seen from the terminals indicated in the circuit given below. ஓகேவா? ஸோ இது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, வாட் ஆர் தி சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 வோல்ட் கொடுத்துருக்காங்க அந்த சர்க்யூட்டு. ஸோ இதை இந்த டெர்மினல் நம்ம இந்த டயக்ராமை இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? டயக்ராமை ஏபின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஏ விபி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தேவனின்ஸ் சொல்லிட்டாங்க, தேவனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகேவா? தேவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸு வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ விஏ கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு விபிஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, விபிஏன்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விபிஏ அப்படின்னா விபி
மைனஸ் நம்மளுக்கு விஏ. ஓகேவா? ஸோ இதில் பாருங்களேன், விஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விஏ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 40 டிவைடட் பை 40 + 60, 40 + 60 டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100 வோல்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது 100, இந்த இதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ விஏ 40 வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். விஏ இஸ் ஈக்குவல் டு 40 வோல்ட். அடுத்து விபிக்கு சேம் வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 60 டிவைடட் பை 100 × 100 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ எத்தனை வோல்ட்டு, 60 வோல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ விபிஏ நம்மளுக்கு விபி எத்தனை வோல்ட்டுன்னு பாருங்கள். விபிஏ இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ, 60 மைனஸ் 40, 20 வோல்ட். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், தெவெனின்ஸ் வோல்டேஜ். ஓகேவா? தெவெனின்ஸ் வோல்டேஜ். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். ஸோ சர்க்யூட்டை வரைகிறேன் பாருங்கள். அந்த ஏபின்ற டெர்மினல் எடுத்துகிட்டு ஸோ வரைகிறேன். ஸோ இது 60 ஓம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும். ஓகேவா? 40 ஓம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 ஓம், இது என்ன ஓமாக இருக்குது, 60 ஓம். ஸோ இது பி டெர்மினல், இது ஏ டெர்மினல், பி டெர்மினல். நம்ம அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஷார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இது ஒரு பாயிண்ட் தான், இந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு இந்த 60 40 கனெக்ட் ஆகுது. ஸோ ஏ ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கேன், ஏ வரைஞ்சிட்டு 60 வரைஞ்சிருக்கிறேன், ஏ வரைஞ்சிட்டு 60 வரைஞ்சிருக்கிறேன். 60 இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே இந்த 40 என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டும் இந்த 40 ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல அடுத்த 60 என்ன பண்ணுது, கனெக்ட் ஆகுது. ஓகேவா? பி டெர்மினலில் உள்ளது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரீட்ரா பண்ணியிருக்கேன். இதான் நம்மளுக்கு கரெக்டான டயக்ராம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 60 × 40 பார்த்தீங்க அப்படின்னா 60 × 40 ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்குது. 40 டிவைடட் பை 100. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் 24 ஓம் கிடைக்கும். அதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ 24 ஓம் கிடைக்கும். இதுவும் அதே 40 60 தான் இருக்குது. ஸோ 24 ஓம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 24 + 24 நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான், அதுவும் என்ன தான் 24 ஓம் தான். ஸோ ரெண்டையும் சீரீஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆர்டி தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48 ஓம். ஸோ வோல்டேஜ் 20 வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸு 48. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்மளுக்கு ரெண்டாவது ஆன்சர், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணி பார்க்காம அப்படியே கரெக்டாக பாருங்கள். முடிஞ்ச நோட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.